ரொம்ப நாளா ஒரு மண் சட்டி ரொம்ப பெருசும் இல்லாம, ரொம்ப சின்னதும் இல்லாம மீடியம் சைஸ்ல ஒண்ணு வாங்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு சந்தையில வரும்போது பார்த்தேன், நான் வாங்கிட்டேன். நான் வந்து மோஸ்ட்லி ஸ்டீல் பாத்திரம், காஸ்ட் அயர்ன், மண் சட்டி எல்லாத்துலயுமே சமையல் பண்ணுவேன். பட் எனக்கு என்னமோ மண் சட்டியில சமைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்க மாரி ஒரு ஃபீலிங். பட் எனக்கு இந்த மண் சட்டிய பத்தி நாலேட்ஜ் எல்லாம் எனக்கு எதுவுமே சுத்தமா கிடையாது. ஸோ கடையில நான் வாங்கும்போது அங்க 2 கலர் ஆஃப் மண் சட்டி வச்சிருந்தாங்க. ஒண்ணு பிளாக் கலர், ஒண்ணு ப்ரவுன் கலர். அதே மாதிரி பிளாக் கலர் மண் சட்டியோட விலை வந்து ப்ரவுன் கலர் மண் சட்டியோட விலைய விட அதிகமா இருந்துச்சு. ஸோ நாங்க கடைக்காரங்ககிட்டயே கேட்டேன். இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க ப்ரவுன் கலர்ல இருக்க மண் சட்டி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் சீசன் பண்ணணும். 4, 5 ஸ்டெப் சொன்னாங்க. அத வச்சு சீசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணணும். ஆனா பிளாக் கலர் மண் சட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்கணும்னா டைரக்ட்டா வீட்டுக்கு போய் நீங்க டைரக்ட்டா அதில சமையல் பண்ணிக்கலாம். சீசன்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். லைட்டா வாஷ் பண்ணிட்டு நீங்க டைரக்ட்டா சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே மாரி லைட்டா வாஷ் பண்ணிட்டு, என் பையனுக்கு உளுந்தங்களி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா திடீர்னு ஒருவேளை கலர் சேர்த்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து தண்ணி ஊத்தி அத கொதிக்க விட்டு, அத லைட்டான ஒரு டம்ளர்ல ஊத்தி செக் பண்ணேன். ஸோ நான் செக் பண்ணும்போது இதில எந்த விதமான கலருமே இல்ல. ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி பெயிண்டிங் கிடையாது. அவங்க நேச்சுரலாவே இத சீசன் பண்ணியிருக்காங்க. ஆனா, ஒரு 4 டூ 5 டைம்ஸ் இந்த மண்சட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட நிலைமை இப்படிதான். கலர் ஒரு மாரி ஆயிடுச்சு. பட் அது எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த மண் சட்டியில நான் என்ன சமையல் பண்ணாலும் டீஃபால்ட்டா ஏதோ ஒரு டேஸ்ட் வந்து அந்த நான் செய்ற சாப்பாட்டுல வந்துருது. இத எப்படி சரி பண்றதுன்னும் எனக்கு தெரியல. உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சா மறக்காம காமெண்ட்ஸ் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக்